ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நேற்று விஷயம் உங்களுக்கு தெரியும். ஹைகோர்ட் கேஸ் என்ன ஆனது? பாவம் மாணவர்கள் தாமதமான முடிவு கூட ஒரு அநியாயம் தான். திருந்துங்கப்பா, அந்த திருந்துங்கப்பான்றது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்ன்றதை நான் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நவம்பர் 18 ரிட் பெட்டிஷன் போட்டு இருந்திருக்கக்கூடிய அடிஷனல் கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டாங்களே. சோ அவங்கல இருந்து சில பேர் வெளியில போனாங்க, 41 மெம்பர்ஸ். அவங்களுக்கான கேஸ் வரதா சொல்லியிருந்தீங்களே. சோ அதுக்கான முடிவு என்ன ஆனதுன்னு சொன்னா பாதி பேருக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் சில பேருக்கு அந்த விஷயம் தெரியல. எனக்கு தொடர்ந்து நேற்று இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கேட்டுட்டு தான் இருந்தீங்க. சோ எல்லாத்துக்குமே நான் நேற்றே போட்டிருக்கணும். சோ இன்னைக்கு சொல்லிடுறேன். கேட்டுட்டு இருக்கிறதுனால அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். கோர்ட் கேஸ் நேற்று நடக்கல. அது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப கேஸ் நேற்று இயரிங் நவம்பர் 18 நடக்கிறதா இருந்த ஒரு கேஸ் டிசம்பர் 9க்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே இருந்த மாணவர்களையும் இது பாதிப்படைய செய்யும். வரக்கூடிய தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களையும் கவனச்சிதறல் அடைய செய்யும். அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பு தான். சோ திருந்துங்கப்பா அப்படின்னு சொன்னது போர்டுக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கும் பொருந்தும், அரசுக்கும் பொருந்தும், நீதித்துறைக்கும் பொருந்தும். ஏன்னா உடனடியா வழங்கக்கூடிய ஒரு நீதி சரியான நீதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாமதமா வழங்கக்கூடிய ஒரு நீதியும் என்னது அநியாயம் தான். ஏன்னா இவ்வளவு நாள் பொறுத்துட்டாங்க. என்னைக்கோ எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமுக்கு 1 இயர் வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் எழுதியுமே 1 இயர் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே அந்த ஒரு கோர்ட் கேஸை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு முடிவை சொல்றதா இருந்தா டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இயரிங் எடுத்துட்டு. ஆனா நீங்க இன்னுமே அதை இழுத்துக்கிட்டு வாய்தாக்கு மேல வாய்தா வாங்கி போற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை தள்ளி வச்சிருந்தீங்கன்னா இனினால வரக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன ஆகுது? கொஞ்சம் டிலே ஆகுது. ஏற்கனவே தேர்ச்சி பெற்று பிசியில தேர்ச்சி பெற்று ட்ரைனிங் போகணும்னு நினைக்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு. அவங்களுக்குமே ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியாம அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. இன்னொன்னு எஸ்ஐ ஏற்கனவே எல்லாமே முடிச்சுட்டு பிசிக்கலும் முடிச்சிட்டான், மெடிக்கலும் முடிச்சிட்டான். அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு எப்படா போனோம். எல்லாருக்குமே இப்ப எவ்வளவு இருக்கும். நான் எஸ்ஐ ஆயிட்டேன்னு சொல்லி 1 வருஷம் ஆகுது அவன் சொல்லியே. நீ இன்னுமாடா போல அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பக்கம் என்னவா இருந்தா வேதனையா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது போர்டு இதை இன்னுமே கருத்துல கொண்டு சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கே போக முடியும். இதெல்லாம் வரக்கூடிய மாணவர்கள் தேர்வுக்கு படிக்காம அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலைன்னா என்ன? ஜாலியா சோசியல் மீடியால எங்கேஜ் ஆகிட்டு ஜாலியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நான் கவனிச்சுக்கோங்க, கோர்ட் கேஸ் வர்றதுக்கு டிலே ஆனாலும் உனக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வருவது என்பது காமனா உறுதியான ஒரு விஷயம். ஆனா நீங்க அதுக்குமே படிக்காம நான் இன்னமும் சோம்பேறித்தனமா தான் சுத்துவேன்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? பாவம் மாணவர்கள் சொன்னது நான் 2 பேர் பக்கமும் தான் பேசுறேன். ஏற்கனவே எழுதி முடிச்சவங்களும் சரி, இனி வரக்கூடிய தேர்வை இருக்கவும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பா இது ஒரு பாவமான சுச்சுவேஷன்ல தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் இப்படி ஒரு டிலே ஆயிட்ட போது. இப்பயுமே என்ன தெரியுமா ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க, டிசம்பர் மாதம் இறுதியில வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எப்ப வந்தாலும் நோட்டிபிகேஷன் வர்றது உறுதி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ மாணவர்களுக்கு ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு மேக்சிமம் பொங்கல் கழிச்சு அந்த ரிபப்ளிக் டே வர வீக்ல தான் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வரும் ட்ரைனிங் அப்படின்னா எங்க போறது பாருங்க, பிப்ரவரி மந்த் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்க தயவு செஞ்சு மனசு சோர்வடையாம வரக்கூடிய மாணவர்கள் அந்த பாஸ்ட் ரிசல்ட்ஸை பத்தி எந்த அனலைஸும் பண்ணாம அது வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க உங்களுடைய இலக்கை அந்த வரக்கூடிய தேர்வு சார்பாய்வாளர் தேர்வாக இருக்கட்டும், இல்லைன்னா காவலர் தேர்வாக இருக்கட்டும், சோ அதை நோக்கி மட்டுமே ஓடினீங்கன்னா மட்டும்தான் உங்களால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அந்த சக்சஸ் நீ வேணும்னு சுமக்கணும் நினைச்சா, அந்த யூனிஃபார்ம் சுமக்கணும்னு நினைச்சா நீ யார் சொல்றதையும் காதுல வாங்கிக்காம படிக்க ஆரம்பி. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் கம்மி தான். சோ எப்படினாலும் நாட்கள் வேகமா உருண்டோடிடும். பாருங்க, இந்த வருஷம் புலி வருதுன்னு பயன்படுத்துற மாதிரி நோட்டிபிகேஷன் வருதுன்னே இந்த வருஷம் போயிடுச்சு. அப்ப அடுத்த வருஷமும் நமக்கு சீக்கிரமா ஓடிடும். ஏன்னா பொங்கல்லாம் வந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி போயிடும் நாட்கள். சோ அதனால எதையுமே வரி பண்ணிக்காம நீங்க படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான ஜாபை உங்ககிட்ட இருந்து யாருமே தட்டி பறிக்க முடியாதுன்றதுதான் நான் சொல்லிக்கிறேன். சோ திருந்துங்கப்பா அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லாருக்குமே சொல்றேன். சோ இதுக்கப்புறமும் போர்டு மாணவர்களுடைய நலனை கருத்துல கொண்டு கொஞ்சமாவது பிளே பண்ணாம கரெக்டான ரிசல்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே போர்டு இப்ப வரும் ரிசல்ட், கோர்ட் இப்ப ஜட்மெண்ட் கொடுக்கும், இப்படி வரும், அப்படி கிரேஸ் மார்க் கொடுத்து இத்தனை பேர் உள்ள எடுப்பாங்களா, அத்தனை வேகன்சி வருமா, 1350 வேகன்சி வருதோ வரலையோ, ஏன்னா அதுவே பாதி போயின்னு தான் நினைக்கிறேன். சோ அது வருதோ வரலையோ, நீங்க அதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்காம தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், திருந்துங்கப்பா. இதுக்கப்புறம் படிச்சா மட்டும்தான் வேலைன்றத படிங்க. எங்கேயுமே டிவியேட் ஆகாம படிங்க. கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.